வாட் இஸ் த எட்டர்னல் பிளான் ஆஃப் காட், தி பர்பஸ் ஆஃப் காட். இதை வந்து நம்ம தெளிவா நம்ம அறிஞ்சு வச்சிருந்தாதான் அதுக்கு பிறகு வந்து நம்ம செய்யக்கூடியதெல்லாம் அதை நோக்கி போகுதா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். இல்லாட்டி நம்ம செய்யறதெல்லாம் ஆக்டிவா இருக்கிற மாதிரி இருப்போம். பிறகு வந்து பார்த்தா அது வந்து எட்டர்னல் பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணலைன்னா அது எந்த பிரயோஜனம் கிடையாது. நம்ம பண்றதெல்லாம் வேஸ்டா போயிடும். ஸோ அதனால எட்டர்னல் பிளான் ஆஃப் காட், எட்டர்னல் பர்பஸ் ஆஃப் காட் என்ன அப்படிங்கிறத பத்தி வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் சொல்லுங்க. ஆண்டவருடைய நித்தியமான திட்டம் என்ன? இன்னும் நிறைய பேர் அவரை பத்தி அறிஞ்சுக்கணும். The gospel must spread. Gospel must spread. Okay, good. அது மூலமா அந்த காஸ்பல் ஸ்ப்ரெட் ஆகிறது மூலமா நிறைய பேர் அவரை அறிஞ்சிக்கணும்ன்றது ரைட்டான ஆன்சர். பட் அது எதுல போய் கனெக்ட் ஆகுது? அவரை அறிஞ்சிக்கிறது மூலமா அது எதுல போய் கனெக்ட் ஆகுது? ஸோ to recover us from the sins, பாவத்துல இருந்து நம்மள மீட்கெடுக்க தான் அந்த ரத்தம் சிந்தப்பட்டது. ஸோ பாவிகளா இருக்க எல்லாரும் அந்த பாவத்தை உணர்ந்தவர்களா அதுக்காக மனம் திரும்பணும். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தது மனம் திரும்புறதுக்காக, முதலாவது ப்ரீச் பண்ணது. ஸோ நம்ம எல்லாம் மனம் திரும்பணும். ஓகே, ஸோ மனம் திரும்பணும், பாவத்துல இருந்து விடுதலை, ஐ மீன் ரட்சிக்கப்படணும். அதுதான் நம்ம சொல்றோம் இல்லையா? ரைட். நம்ம ஒரு சில வசனங்களை நம்ம பார்ப்போம். நீங்க யூ கேன் லுக் அட் யுவர் பைபிள் ஆல்சோ. நீங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் எங்க வாசிக்க போறோம்னா ஹீப்ரூஸ்ல சாப்டர் 2ல எப்ரேயர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். எப்ரேயர் 2:10. இன்னும் நிறைய வசனங்களை நான் காமிக்கிறேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்ப்பது. அநேகம் பிள்ளைகள்ன்ற வேர்டு வருது. இதை அப்படியே வச்சுக்குவோம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 ஜான் 1 யோவான்ல 3ஆம் அதிகாரத்துல 1வது வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். அது என்ன சொல்லுதுன்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இந்த இடத்துலயும் பிள்ளைங்கன்ற வார்த்தை வருது. சோ அங்கேயும் பிள்ளைன்ற வார்த்தை வருது, 2 இடத்துலயும் பிள்ளைன்ற வார்த்தை வருது. ஆனா 2 இடத்துலயும் பிள்ளைன்ற வார்த்தைக்கு 2 டிஃப்ரெண்ட் கிரீக் வேர்டு வருது. சரியா? கிரேக்க வார்த்தை, 2 வித்தியாசமான கிரேக்க வார்த்தை. 1 ஜான் 3:1 என்ன சொல்லுதுன்னா டெக்கான்றது ஒரு கிரீக் வேர்டு. சரியா? ஸோ நான் என்னுடைய ஐபேடை கனெக்ட் பண்ணு பார்த்தேன், அதுக்கு இன்னைக்கு கனெக்ட் ஆகல. நான் அதுல நான் ஒரு பைபிள் வச்சிருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பைபிளை நீங்க பாத்தீங்கன்னா, நான் இதுல தெரியாது இப்போ உங்களுக்கு, இல்லாட்டி நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கலாம். பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்டுக்கும் என்ன கிரீக் வேர்டு அப்படின்னு இதுல இருக்கும், காமிக்கும் என்ன கிரீக் வேர்டு யூஸ் பண்ணிக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஹீப்ரூஸ் 2:10லயும் பிள்ளைன்ற வார்த்தை வருது, 1 ஜான் 3:1லயும் பிள்ளைன்ற வார்த்தை வருது. ஆனா 1 ஜான் 3:1ல டெக்கான்ற வார்த்தை வருது. ஆனா ஹீப்ரூஸ் 2:10ல பாத்தீங்கன்னா ஹியூஸ், இது வந்து கிரீக் வேர்டு, ஹியூஸ்ன்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. 2 வேர்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, ஒண்ணு குழந்தையை குறிக்குது, குழந்தையா இருக்கிறது. இன்னொன்னு வந்து வளர்ந்த பிள்ளையா இருக்கிறத குறிக்குது. சரியா? இப்ப வளர்ந்த பிள்ளைங்களுக்கும் குழந்தைக்கும் என்ன வித்தியாசம்னா, வளர்ந்த பிள்ளைங்க தகப்பனுடைய அதிகாரத்தை அவங்க என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொண்டு அவங்களால செயல்படுத்த முடியும். இல்லையா? சோ இப்ப பெரிய பிள்ளைங்கள் ஆன பிறகு ஒருவேளை பேங்குக்கு அனுப்புனா கூட பிள்ளைங்களை அனுப்ப முடியும், ஏன்னா அந்த பிள்ளைங்க ரெஸ்பான்சிபிளா செய்வாங்க. குழந்தைய அனுப்ப முடியாது. சோ அப்ப தேவனுடைய சித்தம் என்னன்னா, நிறைய குழந்தைங்களை கொண்டு போய் மகிமையில சேர்க்கறது இல்ல. யாரை கொண்டு வந்து சேர்க்கணும்னு விரும்புறாரு? தன்னை மாதிரி முதிர்ச்சி அடைந்த வளர்ந்த பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்கணும்னு விரும்புறாரு. சோ எதுக்கு இதை சொல்றேன்னா, அப்ப நம்ம எட்டர்னல் பர்பஸே என்னதுன்னா, சபைக்குள்ள யாருமே நினைச்சக்கூடாது, குழந்தையா இருக்க கூடாது, எல்லாருமே வளர்ந்த நிலையில இருக்கணும். இதைத்தான் நீங்க இன்னொரு இடத்துல நம்ம தெளிவா வாசிக்கணும். இதெல்லாம் நீங்க இதை வந்து நீங்க முதல்ல மினிஸ்ட்ரியில இதை நல்ல மைண்ட்ல
இந்த பர்பஸுக்கு நான் செய்ய போற ஒரு ப்ரோக்ராமோ இல்லாட்டி நான் செய்ய போற ஒரு காரியமோ அதை நோக்கி போகுதா அப்படிங்கறது நீங்க பார்த்துட்டே இருக்கணும். இல்லாட்டி நம்ம செய்யறதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும். சரியா? நடுவில் நீங்க கேள்வி இருந்தா கேட்கலாம். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். எஃபீசியன் சாப்டர் 1ல நீங்க எடுத்து பாருங்களேன். அங்கேயும் இத மையப்படுத்தி அங்க ஒரு வருது பாருங்க. எபேசியர்ல 1ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது 9வது வசனம் வேர்ட்ஸ் 9ல இருந்து நீங்க வாசிங்கன்னா, காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவர்களும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று அப்படின்னு வாசிக்கிறோம். சோ அப்ப இந்த இடத்துல 2 பிளேஸ் இருக்குது. ஒண்ணு பரலோகம், இன்னொன்னு பூலோகம். பரலோகத்துல யார் இருக்கிறா? கிறிஸ்து இருக்கிறாரு. அங்க அவருடைய அதிகாரம் செயல்பட்டு கொண்டிருக்குது. சரியா? பூலோகத்துல அவருடைய அதிகாரம் இருக்குதுன்னா இருக்குது. அவர் சர்வலோகத்துக்கும் அவர் தேவன் தான். ஆனா பூலோகத்துக்குள்ள அதிகாரத்தை யாருக்கு கொடுத்துருக்காரு? ஆக்சுவலா நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அப்போ ஆதியாகம புஸ்தகத்துல பூமி ஆளும்படி மனுஷனுக்கு அதிகாரத்தை கொடுத்தார் இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு மனுஷனுக்கு அதிகாரத்துக்கு கீழே பூமி இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இருக்குதா இல்லையான்றது நீங்க இன்னொரு வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த வசனத்தை அப்படியே வச்சுட்டு ரோமர்ல 8ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா அதுல இருந்து புரியும். இதை நான் ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக இதை சொல்றேன். அதுக்கு பிறகு நம்ம டிஸ்கஷனுக்குள்ள போவோம். ரோமர் 8ல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 19வது வசனம், ரோமன்ஸ் 8:19, மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. சிருஷ்டிங்கிறது, சிருஷ்டிப்புன்றது தெரியும் நமக்கு, பூமியில் இருக்கிறவைகள். ஃபார் எக்ஸாம்பிள் தேவனுடைய புத்திரர், இங்க புத்திரன்ற வார்த்தையும் இங்க திரும்பி ஹியூஸ் அப்படின்ற வார்த்தை இங்க வருது, குழந்தைங்கன்ற வார்த்தை வரல. அப்ப இப்ப ஜீசஸ் இந்த பூமியில இருக்கும்போது அவர் தேவனுடைய புத்திரன் இல்லாட்டி தேவனுடைய குமாரன் என்பதை சர்வ சிருஷ்டியும் ரெகக்னைஸ் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெகக்னைஸ் பண்ணிச்சு. காற்றையும் கடலையும் பார்த்து அவர் பேசும்போது என்ன செஞ்சு? அது ரெகக்னைஸ் பண்ணிச்சு. ஆமென். நான் சொல்றது புரியுதுங்களா? அத்தி மரத்தை பார்த்து அவர் சபிக்கும் போது அது ரெகக்னைஸ் பண்ணிச்சு. அப்ப அந்த லெவலுக்கு பூமி ஆளும் நிலையில நம்ம வரணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. சோ நீங்க திரும்பி அந்த எபேசியன்ஸ் 1:9ல வாசிக்கும் போது சகலமும் கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோகத்திலையும் அவருடைய அதிகாரம் இருக்குது. அதே அதிகாரம் எங்க செயல்படணும்? பூமியிலையும் செயல்படணும். யார் மூலமா செயல்படணும்? நம்ம மூலமா செயல்படணும்னு விரும்புறாரு. அப்ப சபையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எந்த நிலையில இருக்கணும்? பூமிக்குள்ள தேவனுடைய அதிகாரத்தை கொண்டு வரும் நிலையில் செயல்படும் வளர்ச்சி அடைந்தவளாக இருக்க வேண்டும். சோ இத நீங்க நல்லா மனசுல வச்சுக்கணும். இந்த நிலைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் வரணும். இதுதான் தேவனுடைய சித்தம். சோ அதனால நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இப்ப நீங்க சொன்னீங்க எல்லாரும் நம்ம ரட்சிக்கப்படணும்னு சொல்லி, சரியா? இப்ப ஒருவேளை மனுஷன் பாவம் செய்யாம இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்த 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 எட்டர்னல் பர்பஸ் எப்ப இருந்து இருக்குது? பிஃபோர் த கிரியேஷன். சோ ஒருவேளை மனுஷன் பாவம் செய்யாம இருந்திருந்தா இந்த ரட்சிப்புன்ற ஒன்று தேவையே இருந்திருக்காது இல்லைங்களா? அப்ப நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாரும் ரட்சிக்கப்படணும்ன்றது என்னன்னா, அந்த பர்பஸ் அடைய முடியாதபடி நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தடை. இப்ப ரட்சிக்கப்படலைன்னா அந்த மனுஷன் ஆளுகை செய்யும் நிலையை அடைய முடியாது. அப்ப அது எட்டர்னல் பர்பஸ் கிடையாது. எட்டர்னல் பர்பஸ் எல்லாரும் ரட்சிக்கப்படுறது இல்லை. ஐ மீன் ரட்சிக்கப்பட்டாதான் அந்த பர்பஸை நிறைவேற்ற முடியும். அக்ரி. பட் தேவனுடைய எட்டர்னல் பர்பஸ் முதல்ல என்ன இருக்குதுன்னா, அவன் மனுஷன் ஆளுகை செய்யற நிலையில இருக்கணும்ட்டு. அதுக்கு தடையா இது வந்துருச்சு, சின் வந்துருச்சு. ஸோ டு எராடிகேட் தட் ஒன், அந்த ப்ராசஸ்ல நடுவில் இருக்கிற ஒரு தடைய, ஒரு ஹடல்ஸை அவர் நீக்கிறார். அதான் ரட்சிப்புன்றது. ஸோ ரட்சிப்புன்றது எட்டர்னல் பர்பஸ் எடுத்துக்கூடாது. எட்டர்னல் பர்பஸ் எது? அவருக்கு ஒப்பாய் மாறி பூமியை ஆளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆனா அதுக்கு இனிஷியல் ப்ராசஸ் என்னது? எல்லாரும் பாவம் செஞ்சனால இப்ப இனிஷியல் ப்ராசஸ் என்னவா தான் இருக்க முடியும்? ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்படுறதா இருக்க முடியும். ஸோ ரட்சிக்கப்பட்ட அப்புறம் அந்த ப்ராசஸ்க்குள்ளேயே, அந்த பர்பஸ்க்குள்ளேயே அவன் நுழைய முடியும். உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால நம்ம முதல்ல இந்த ப்ராசஸ்க்குள்ள எல்லாரையும் கொண்டு அந்த எட்டர்னல் பர்பஸ்க்குள்ள நோக்கி நடத்தணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எதுவா இருக்கணும்னா சால்வேஷனுக்குள்ள, ரட்சிப்புக்குள்ள, ரீஜெனரேஷனுக்குள்ள, மறுபடியும் பிறக்கிறதுக்குள்ள
நம்ம கொண்டு வரதா இருக்கணும். சரி, இப்ப கேள்வி என்னன்னா, அது பர்பஸா இருக்கிற பட்சத்துல நம்ம சுவிசேஷத்தை சொல்லணும், அதை பத்தி படிப்போம் நம்ம. ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு மனுஷன் உண்மையிலேயே ரட்சிக்கப்படணும், இல்லாட்டி மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நீங்க கொஞ்சம் எல்லாரும் டிஸ்கஷன்ல வாங்க. ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னா அவன் என்ன செய்யணும்? ரைட், ஒரு வசனம். எஸ், என்னமா? அப்புறம் accept Christ as their personal savior, ஆ baptized in the Holy Spirit and by water. வாட்டர். ஓகே, குட். இந்த நான் ஒரு வசனத்தை காமிக்கிறேன், இதுல இருந்து கொஞ்சம் யோசிங்களேன். எஃபிஷியன்ஸ் 2:6 2ஆம் அதிகாரத்துல தமிழ்ல 8வது வசனம், வேர்ஸ் 8. எஃபிஷியன்ஸ் 2:8, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. ரைட். அப்படிங்கும் போது இங்க 2 வார்த்தை வருது, ஒன்னு கிரேஸ், இன்னொன்னு ஃபெய்த். இதுல நம்ம பார்ட் எது? நம்ம பார்ட் ஃபெய்த் இல்லையா? கிரேஸ் காட்ஸ் பார்ட். ரைட்டா? இப்ப ஃபெய்த்னு சொல்லும்போது அப்ப ஃபார்முலா என்னது? சால்வேஷனுக்கு ஃபார்முலா என்னது? ஃபர்ஸ்ட் அவங்க விசுவாசிக்கணும். கிருபையினால தேவன் சில காரியத்தை செஞ்சு வச்சிருக்கிறாரு, அதை விசுவாசிக்கணும். அப்ப கிருபையும் விசுவாசத்தையும் சேர்த்தா என்ன கிடைக்கும்? ரட்சிப்பு கிடைக்கும். ஸோ ஃபார்முலா என்னது? கிரேஸ் பிளஸ் ஃபெய்த் ஈக்குவல் டு சால்வேஷன். கிரேஸ் பிளஸ் ஃபெய்த் ஈக்குவல் டு சால்வேஷன் அப்படின்னு சொன்னா என்னன்னு விசுவாசிக்கணும். விசுவாசன்றது ஒரு குளோபல் வேர்டு இல்லைங்களா? இப்ப இயேசு சுகம் கொடுக்குறான்றதும் விசுவாசம் தான். இயேசு கடன் பிரச்சனை தீர்ப்பாரு, பிசாசுல விடுதலை கொடுப்பாரு, இதெல்லாம் நம்ம விசுவாசிக்கிறோம், இதெல்லாம் உண்மை. பட் ஃபார் சால்வேஷன் என்னன்னு விசுவாசிக்கணும். ஃபார் சால்வேஷனுக்கு என்னன்னு விசுவாசிக்கணும். ஏன்னா அந்த ரைட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் தான் இட் வில் பிரிங் த சால்வேஷன். சொல்லுங்க. அவரால மட்டும்தான் பாவ மன்னிப்பு இருக்குன்றத விசுவாசிக்கணும். அவராலே மட்டும் பாவ மன்னிப்பு இருக்குன்னு விசுவாசிக்கணும். சரி, வேற? உண்மையான மெய்யான தெய்வம் என்று உண்மையான மெய்யான தேவன் என்று விசுவாசிக்கணும். ஓகே, வேற சொல்லுங்க. அதாவது அதனாலதான் கேள்வி கேட்கறது. இப்ப நான் உங்களை சிந்திக்குன்னு தோன்றேன், அதே நேரத்துல உங்களுக்குள்ள நீங்க அதை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. ரைட்டா இருந்தா ரைட்டுன்னு சொல்லுவேன், தவறா இருந்தா தவறுன்னு சொல்லாதபடி ரைட்டானதை உள்ள புகுத்துவேன். அப்ப தவறானது வெளியே வந்துடும். சரியா? சொல்லுங்க, எல்லாருமே ஷேர் பண்ணலாம். ஆல்பின் என்ன சொல்றீங்க? வேற யாரா இருக்கீங்க? என்னன்னு விசுவாசிக்கணும். ஏன்னா இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, 2 காரியத்தை நான் எனக்கு பாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால சொல்றேன். நிறைய பேர் தாங்க ரட்சிக்கப்பட்டதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். சரியா? தாங்கள் ரட்சிக்கப்பட்டதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா நம்ம ஒரு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டியில இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், சின்னதுல இருந்தே நம்ம சபைக்கு போறவங்களா இருந்தா நம்ம சண்டே ஸ்கூலு, யூத் மீட்டிங்கு, கொயரு, இப்படி ஆக்டிவா நம்ம இருப்போம். ஐ மீன், இது நான் நெகட்டிவா சொல்லலை, அதெல்லாம் நல்லது. பட் ரட்சிக்கப்படுறதுக்கு எதை விசுவாசிக்கணும்? சரி, 2 காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். நோ ப்ராப்ளம், வி ஆர் ஹியர் டு லேர்ன். ஃபர்ஸ்ட் நீங்க ரோமன்ஸ் சாப்டர் 4 போங்க. ரோமர்ல 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். நம்ம 25வது வசனம். 25வது வசனம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இது எதை குறிக்குதுன்னா, சப்ஸ்டிடியூஷனல் டெத். எனக்கு பதிலாக இயேசு மரித்தார். சோ அடுத்த வசனம் 5:1 என்ன சொல்லுது? இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால். சோ ஒவ்வொரு மனிதனும் எதை விசுவாசிக்கணும் ரட்சிக்கப்படணும்னா? எனக்கு பதிலாக அவர் மரித்தார் அப்படின்னு விசுவாசிக்கணும். எனக்கு பதிலாக அவர் மரித்தார்னு விசுவாசிக்கணும்னா, எனக்கு பதிலாக அவர் மரிக்க வேண்டிய தேவை என்ன? எனக்கு பதிலாக அவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் மரிக்கலைன்னா நான் மரிச்சிருக்கணும் இல்லையா? ஏன் மரிக்கணும்? நானு பாவத்தின் சம்பளம் மரணம். சோ நான் சப்ஸ்டிடியூஷனல் டெத்தை நான் பிலீவ் பண்றேன்னா நான் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறேன்? ஐ எம் a sinner ன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறேன்.
சரிங்களா? சோ ஒவ்வொரு மனுஷனும் சின்னர்ன்றது அக்செப்ட் பண்ண, அந்த சின்னர் அதை பத்தி நம்ம பிற நான் உங்களுக்கு எடுக்கிறேன். ஏன்னா அது முக்கியமானது கான்செப்ட். சோ ஒவ்வொரு மனிதனும் தான் சின்னர் அப்படிங்கறது, அது நீங்க அதான் போட்டா, நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமானாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். சோ இவ்விதமாக விசுவாசத்தினால, இது ஒரு விசுவாசம், ரட்சிக்கப்படுறதுக்கு இந்த விசுவாசம். அப்ப நம்ம சுவிசேஷம் சொல்லும் போது என்ன சொல்லணும்? இயேசு உனக்கு பதிலாக அவர் என்ன செஞ்சாரு? மரித்தார் என்பதை தெளிவாக சொல்ல வேண்டும். அவர்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். இயேசு சுகம் கொடுப்பார், பிசாசை துரத்துவார், இதெல்லாம் நம்ம சுவிசேஷத்துல சில நேரத்தில் சொல்றோம். பிரச்சனை தீர்ப்பாரு, இதெல்லாம் சொல்றோம். ஆனா அந்த விசுவாசம் என்ன செய்யாது? ரட்சிப்பை கொண்டு வராது. சோ அதனால நம்ம சுவிசேஷம் சொல்லும் போது மிக தெளிவாக நம்முடைய சுவிசேஷம் அறிவிக்கிறதுல இருக்கணும். அதை அவங்க விசுவாசிக்கிறாங்களான்னு நம்ம கவனிக்கணும். அதுதான் ரட்சிப்பை கொண்டு வரும். இன்னொரு விசுவாசம், நீங்க ரோமர் 6ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா 6ஆம் வசனம், ரோமர் 6:6, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இது ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது விசுவாசம் என்ன விசுவாசம்? முதல் விசுவாசம், அவர் எனக்கு பதிலாக மரித்தார், சப்ஸ்டிடியூஷனல் டெத். இங்க என்ன சொல்றதுன்னா கோ டெத். கோ டெத்னா நான் அவரோடு சேர்ந்து மரித்தேன். அந்த சப்ஸ்டிடியூஷனல் டெத் எதுக்கு உதவி செய்யுதுன்னா, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட, இல்லாட்டி பாவ தண்டனையிலிருந்து நான் விடுதலை பெறுகிறேன். சப்ஸ்டிடியூஷனல் டெத் நான் விசுவாசிக்கும் போது எனக்கு பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை கிடைக்குது. கோ டெத்தை நான் விசுவாசிக்கும் போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை கிடைக்குது. ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, நம்ம பெனால்டி ஆஃப் சின்ல இருந்து டெலிவரன்ஸ் நமக்கு வேணும். அடுத்தது பவர் ஆஃப் சின்ல இருந்து நமக்கு டெலிவரன்ஸ் வேணும். இந்த ரெண்டையும் ரட்சிப்புல நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இதை நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எல்லாரும் பாவ மன்னிப்பு பெற்றவங்களா இருக்கிறோம் இல்லைங்களா? அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை வாசிங்களேன். ரோமன்ஸ் 7:15, ரோமர் 7:15. எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இது எதை குறிக்குது? பவர் ஆஃப் சின்ல இருந்து இன்னும் டெலிவரன்ஸ் ஆகலன்னு அர்த்தம் இல்லையா? சோ forgiveness of sin இருக்குதுன்னா இருக்குது. ஆல்ரெடி we have received it by believing substitutional death of Christ. பட் இப்ப எதை விசுவாசிக்கணும்? கோ டெத்தை விசுவாசிக்கணும். கோ டெத் வந்து இட்ஸ் ஹெல்ப் அஸ் ஃபார் த டெலிவரன்ஸ் ஃப்ரம் த பவர் ஆஃப் சின். ஆமென். ரைட். இப்ப இந்த பவர் ஆஃப் சின்ல இருந்து எதனால டெலிவரன்ஸ் அவசியம் தேவை? பவர் ஆஃப் சின்ல இருந்து ஏன் டெலிவரன்ஸ் அவசியம் தேவை? எல்லாரும் இருக்கீங்களா? மற்றவங்க எல்லாம் யார் யார் இருக்கிறது பேசுங்க. இல்லைன்னா ரிப்பீட்டடா சின்ல இருக்கும். என்ன சுகந்தன் சொல்லுங்க. இல்லைன்னா ரிப்பீட்டடா அந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். இருந்துட்டே இருக்கும். ஓகே, குட். வேற என்னமா? இன்னொரு தடவை क्वेश्चन ரிப்பீட் பண்றீங்களா? நம்ம இந்த பவர் ஆஃப் சின்லயே நம்ம இருந்தோம்னா அது நம்ம வாழ்க்கைக்குள்ள என்ன பிரச்சனையை உண்டாக்கும்னு கேக்குறேன். forgiveness of சின்னுக்கு நமக்கு கிடைச்சிருச்சு. பவர் ஆஃப் சின்ல இருந்து விடுதலை. ஸோ கோ டெத், கிரைஸ்டனுடைய கோ டெத் நமக்கு இந்த பூமியில வாழும் பொழுதே we all live a victorious life. I mean பவர் ஆஃப் சின்ல இருந்து டோட்டல் டெலிவரன்ஸோட நம்மளால வாழ முடியும். அப்படி வாழாம இருந்தால் அதனுடைய விளைவு என்னவா இருக்கும்? They will not be able to do the will of God. will of God. ஓகே, குட். மற்றவங்க ஓகே, ஒரு வசனத்தை பாருங்களேன், தயவுசெய்து பாருங்களேன். 1 Corinthians chapter 3ல வேர்ட்ஸ் 1ல இருந்து வசனம் 1ல இருந்து 3வது வசனம் வரைக்கும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 1ல இருந்து 3 வசனங்கள் வாசிங்க. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தை என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்களானால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறபடியினால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும்
வேதங்களும் உங்களுக்கு இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? இங்க பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னோம்? எட்டர்னல் பர்பஸ் ஆஃப் காட் என்னது? குழந்தையா இருக்கக்கூடாது, அவங்க என்னவா மாறணும்? புத்திரனா மாறணும் இல்லையா? இப்ப புத்திரனா இவங்க இல்ல, இவங்க எல்லாம் கிறிஸ்துக்குள்ளதான் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க, ஆனா கிறிஸ்துக்குள்ள எப்படி இருக்கிறாங்க? குழந்தையா இருக்கிறாங்க. ஏன் குழந்தையாக்கன்னா மாம்சத்துக்குரியவங்களா இருக்கிறாங்க. மாம்சத்துக்குரியவங்களா இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள்லாம் இருக்குது. சோ மாம்சத்தின் கிரியைகள் இருக்கிற வரைக்கும், அதாவது பவர் ஆஃப் சின்ல இருந்து டெலிவரன்ஸ் ஆகாத வரைக்கும் நம்மளால கிறிஸ்துவ வாழ்க்கையில என்ன செய்ய முடியாது? குரோத்ல வர முடியாது. சரி, அதான் வில் ஆஃப் காட் செய்ய முடியாதுன்றது நம்ம வளர்ந்தா தானே தேவனுடைய சித்தம் என்ன. இப்ப குழந்தைக்கு தெரியுமா தேவனுடைய சித்தம் என்னன்னு? தெரியுமா? தெரியாது. சோ வளர்ச்சி நம்மள என்ன செய்யுது? அந்த நிலைக்குள்ள கொண்டு வருது. ஆமென். சரியா? சோ நம்ம எட்டர்னல் பர்பஸ் ஆஃப் காட பத்தி படிச்சுட்டு இருக்கோம். அதுல சால்வேஷன் எவ்வளவு முக்கியன்றத படிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க எல்லாத்தையும் அப்படி கனெக்ட் பண்ணிட்டே வாங்க. சோ அப்ப உண்மையான ரட்சிப்பு வரணும்னா 2 காரியத்தை விசுவாசிக்கணும்னு சொன்னேன். என்ன விசுவாசிக்கணும்? சப்ஸ்டிடியூஷனல் டெத் ஆஃப் கிரைஸ்ட், அடுத்து கோ டெத், கிறிஸ்துவோடு மரித்ததை விசுவாசிக்க வேண்டும். ரைட். விசுவாசிச்சா மட்டும் போதுமா? வேற ஏதாவது செய்யணுமா ரட்சிக்கப்படுறதுக்கு? ஏன்னா கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை, கிரேஸ் பிளஸ் ஃபெய்த் ஈக்குவல் டு சால்வேஷன். இப்ப ஃபெய்த்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஃபெய்த்ல 2 காரியம் சொல்லிக்கிறேன். ஒன்னு சப்ஸ்டிடியூஷனல் டெத்தை பத்தி விசுவாசிக்கிறது, கோ டெத்தை பத்தி. அது மட்டும் விசுவாசிச்சா மட்டும் போதுமா? இது விசுவாசிக்கிறது எங்க நடக்குது? நம்ம இருதயத்துக்குள்ள நடக்குது, ஹார்ட்ல நடக்குது. எஸ், அது மட்டும் போதுமா? ஆக்ஷன்ல எப்படி காமிக்கிறது? கரெக்ட், ரைட். கோ டு ரோமன்ஸ் சாப்டர் 10. நீங்க வாசித்தீங்கன்னா 8, 9, 10 வசனங்கள். ரோமர் 10ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்கிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஆமென். சோ இத நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, ரொம்ப தெளிவா ஒரு காரியம் நமக்கு இருக்குது. இங்க இருதயத்துல விசுவாசிக்கிறது என்ன செய்யணும்? வாயினால சொல்லணும். அப்ப எனக்காக இயேசு மரித்தார், உயிரோடு கூட எழுந்தார், நானும் அவரோடு கூட சேர்ந்து உடன் மரித்தேன் அப்படின்ற விசுவாசித்ததை எதுல கொண்டு வரணும்? வாயினால அறிக்கையிடணும். இதுல ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை? ரிசரக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட் பத்தி வருதா? அவர் மரித்தோர்லிருந்து எழுந்தார் என்று விசுவாசிக்கணும்னு போட்டிருக்கா? எதனால அந்த மரித்தோர்லிருந்து எழுந்ததை விசுவாசிக்கிறத நம்ம கன்ஃபெஷன்ல கொண்டு வரணும்? அவர் எனக்காக மரித்தார் என்பதை விசுவாசிச்சிட்டோம், சரியா? நானும் அவரோடு சேர்ந்து மரிச்சிட்டேன்றதை விசுவாசிச்சிட்டோம். இப்ப என்ன விசுவாசிக்கணும்? அவர் எழுந்தார் என்று விசுவாசிக்கிறது மூலமா என்ன சொல்றோம்? நமக்குள்ள அவர் இருக்காரு. இல்ல, அவர் மட்டும் எந்திரிக்கல, நம்மளும் எந்திரிச்சிட்டோம் இல்லைங்களா? சோ கிறிஸ்துவுக்கு என்ன நடந்துச்சோ அதெல்லாம் எனக்கு நடந்துச்சு. நான் கிறிஸ்துவோடு சேர்ந்து மரித்தேன், அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டேன். அடுத்தது என்னது? அவரோடு கூட உயிர் தெழுந்தேன். உயிர் தெழுந்து மட்டும் இல்ல, அவரோடு உன்னதத்துல இருக்கிறேன். இருக்குதா? எபிசியன்ஸ் 2:7 பாருங்களேன், என்ன சொல்லுது பாருங்க. 2:7, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். போட்டிருக்கா? நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். சோ நான் என்ன இது மூலமா என்ன சொல்ல விரும்புறேன்னா, உயிர்த்தெழுதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவர் உயிர் தெழுதலைன்னா நான் மறுபடியும் பிறக்க
முடியாது. அவர் உயிர் தெழுந்ததுனால நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு புரியுதா? அவர் எனக்காக மரித்ததுனால எனக்கு பாவத்திலிருந்து தண்டனையிலிருந்து மன்னிப்பு கிடைச்சிருச்சு, விடுதலை கிடைச்சிருச்சு. அவரோடு நான் மரித்ததுனால என்னுடைய பாவத்தின் வல்லமையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குது. அவர் உயிரோடு கூட எழுந்ததுனால எனக்குள்ள இப்ப என்ன வந்திருக்குது? எனக்குள் அவருடைய ஜீவன் வந்திருக்குது. அவரோடு சேர்ந்து நான் உயிர்ப்பிக்கப்பட்டேன். சோ அதுதான் எனக்குள்ள மறுபடியும் பிறக்கிற ஒரு காரியத்தை கொடுத்திருக்குது. ரைட்டா? இதுதான் நான் முதல்ல உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்பினேன். ஏன் ஷேர் பண்ண விரும்பினேன்னா, இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப நம்ம சக்சஸ்ஃபுல்லா இந்த காரியங்கள் எல்லாம் செய்யணும்னா, இப்ப நம்ம யூத் ரிலேட்டடா நம்ம பேசிட்டு இருக்கிறோம். சோ இப்ப கேள்வி என்னன்னா, இந்த நிலையை எல்லாரும் அடைஞ்சிருக்காங்களா? இந்த மாதிரி ஒரு விசுவாசத்துக்குள்ள மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்குள்ள எல்லாரும் வந்துட்டாங்களா? வரணும்னா என்ன செய்யணும்? அதை பத்தி இப்ப நம்ம யோசிச்சாதான். இல்லாட்டி நம்ம எப்படி நடத்துவோம்னா, வெறும் ப்ரோக்ராம்ஸ், யூத்துக்கு எது ப்ரோக்ராம்னா ஒரு கேம்ஸோ, இல்லாட்டி ஒரு கொரியோகிராஃபியோ, இல்லாட்டி ஒரு குயிஸோ, இல்லாட்டி நம்ம போன நடத்த ஒரு டிபேட்டோ, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். இட்ஸ் குட், இதெல்லாம் தேவைதான். ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை செய்யறோம். பட் அதை செய்யணும்ன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் அல்டிமேட் எய்ம் என்னது? அல்டிமேட் பர்பஸ் என்னது? அவங்க ஆளுகை செய்யற நிலைக்கு வரணும். அப்ப அதுக்கு தடையா ஃபர்ஸ்ட் இருக்கிறது எது? பாவங்கள் போகணும், நீக்கப்படணும். சோ உண்மையான ரட்சிப்புக்குள்ள அவங்க வரணும். ரைட்டா? சோ அந்த விதத்துல எப்படி இருக்குது அப்படின்றத ஃபீட்பேக் சொல்லுங்களேன் கொஞ்சம். மேபி அவங்க சப்ஸ்டியூஷனல் டெத் நீங்க சொன்னீங்களா பாஸ்டர்? சப்ஸ்டியூஷனல் டெத் அத விசுவாசிக்கிறாங்க. இன்னும் மேபி அது கூட கோ டெத் இருக்குன்ற அந்த ட்ரூத்துக்குள்ள இன்னும் அவங்க வரல. மேபி யாரும் வர ட்ரை பண்றாங்க அந்த சிச்சுவேஷன். இல்ல, ஓகே, அது ரெண்டு விஷயம் இருக்குது. அப்படி ஒண்ணு இருக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியுமா? விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினால வரும் இல்லையா? சோ கேள்விப்பட்டா தானே விசுவாசம் வரும். சோ இதை எப்படி நம்ம பிராக்டிக்கலா எல்லா யூத்துக்குள்ளேயும் கொண்டு உறுதிப்படுத்துறது? நான் மீன் பண்றது உறுதிப்படுத்துறது எப்படி? சரி, இன்னொரு கேள்வி கேக்குறேனே, ஒருத்த மறுபடியும் பிறந்துட்டான் அப்படிங்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்? சொல்லுங்க. ஞானஸ்தானம் அது ஓகே, இல்ல அது ஓகே. மறுபடியும் பிறந்துட்டான் அப்படின்றத ஞானஸ்தானம் மஸ்ட். எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 2-3 பேரை சொல்றேனே. ஒண்ணு சமாரிய ஸ்திரீ, இன்னொன்னு பேதுரு, இன்னொன்னு சகேயு, அடுத்தது பவுல். அவரு அழுத்திட்டார்ல பாஸ்டர், நான் பெற்றதெல்லாம் 4 மடங்கா திருப்பி தரேன் அப்படின்னு. அவர் பாவத்தை, அதாவது நான் அநியாயமா வாங்கியிருந்தா அது 4 மடங்கு திருப்பி தரேன்றாரு. ரைட்டா? சோ அத திருப்பி கொடுத்திருக்கும் போது அத திருப்பி வாங்குறவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க? என்ன ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சு உனக்கு? சோ விசிபிளா தேர் இஸ் a சேஞ்ச் ஹேப்பன்ன்றது வெளியே எல்லாருக்கும் என்ன செய்யுது? தெரியுது. ரைட்டா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பவுல் எடுத்துக்கோங்களேன். என்ன விசிபிள் சேஞ்ச் இருந்துச்சு? துன்புறுத்தினவர் இப்போ சபைகளை கட்டுகிறார். அது கட்டுகிறார். ஆனா அன்னைக்கு இம்மீடியட்டா நான் சொல்றது, அந்த ரட்சிக்கப்பட்ட டைம்லயே அவருக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்குது. அவரை சந்திக்கும்படி யார் அனுப்புறாரு? அனனியா அனுப்புறாரு. அப்ப அனனியா என்ன சொல்றாரு? அனனியா பயப்படுறாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ போ, இப்ப அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஜெபம் பண்ணிட்டு இருக்கான்றாரு. சொல்றாரா? சோ விசிபிள் சேஞ்ச். சபையை துன்பப்படுத்தினா இப்ப என்ன செய்யறான்? ஜெபிச்சிட்டு இருக்கிறான். சமாரிய ஸ்திரீ ஊருக்குள்ள போய் நான் செஞ்சதெல்லாம் ஒருத்தர் சொன்னாரு, பாருங்க அவர் கிறிஸ்து தானா அப்படி போய் சொல்றா. சோ விசிபிள் சேஞ்சஸ்.
இப்ப உதாரணத்துக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்ற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில விசிபிள் சேஞ்சுன்றது அவங்களால சொல்ல முடியுமா? என்னோட லைஃப்ல இம்மீடியட்டா இது மேல இந்த ஆசை போயிடுச்சு. நான் சொல்றது விசிபிளா கண்டிப்பா ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இல்லாம இருக்கவே முடியாது. அதை எப்படி என்ஷூர் பண்ணலாம்? ஏன்னா அதை நம்ம சரியா நம்ம நிதானிக்கல கணிக்கலைன்னா நம்ம என்ன நினைச்சுக்குவோம், அசியூம் பண்ணிக்குவோம். அவன் ரசிக்கப்பட்டிருக்கான்னு அசியூம் பண்ணிட்டே போயிட்டு இருப்போம். பிறகு நம்ம என்ன செய்வோம்னா ஞானசனம் எடுக்கணும்னு சொல்லுவோம். அவன்கிட்ட அசியூம் பண்ணனால பிறகு அவன் எடுப்பான். ஆனா உண்மையான ப்ராசஸ்குள்ள போய் தானே எடுக்கணும். அதை எப்படி சொல்லுங்க. இதை எப்படி நம்ம வர்ற நாட்கள்ல ஃபர்ஸ்ட் இதை உறுதிப்படுத்துறது? ஃபெல்லோஷிப்ல கொடுக்கலாம் பாஸ்டர். அப்புறம் ஏரியால நடக்கிற அந்த வாலிப பிள்ளைங்களுக்கும் இத பத்தி அறிவிக்கணும். நம்ம இந்த நாலேஜ கொண்டு வரணும். ஏன்னா பவர் ஆஃப் அந்த கோட் எத்துன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல பாஸ்டர். எஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கோடத்தை விசுவாசிச்சாதான் பவர் ஆஃப் சின்ல இருந்து டெலிவரன்ஸ் கிடைக்கும் நமக்கு. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா இன்னும் அந்த கோட்டத்தை விசுவாசிக்கிறதுனா என்ன அதை பத்தி படிப்போம், கண்டிப்பா படிப்போம். பட் நான் கோட்டத்துன்றது விசுவாசிச்சிருக்கணும் சால்வேஷனுக்கு, தெரியணும் எனக்கு. ஓகே, அத வாயினால ப்ராப்பரா என்ன செஞ்சிருக்கணும், நீங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, இது லைஃப் ஃபுல்லா ஒரு ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கிற ப்ராசஸா, இது ஒரு பர்டிகுலர் டைம்ல நடக்கிற ஒரு ப்ராசஸா? இப்ப நம்ம அம்மாவுக்கு பிறந்தது கண்டினியூஸா நடக்கிற ப்ராசஸா, இட்ஸ் அ மூமெண்டா? பிறக்கிறதுன்றது இட்ஸ் அ மூமெண்ட் இல்லையா? ஒரு பர்டிகுலர் டைம்ல நம்ம அம்மா கர்ப்பத்துல இருந்து வெளியே வந்துடுறோம். ஸோ வி கேன் டெல் இந்த நாள் பிறந்தோன்ட்டு. ஸோ அதே மாதிரி மறுபடியும் பிறக்கிறது இட்ஸ் ஈக்குவல் டு தட் தானே, இல்லையா? ஸோ முதல்ல நம்ம அந்த ஒரு அவேர்னஸ், அந்த ஒரு நிலைக்குள்ள, அந்த பிறக்கும் அனுபவத்துக்குள்ள, அந்த ஹேப்பனிங்குள்ள அவங்கள என்ன செய்யணும், கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தாதான் இந்த பிள்ளைங்க அடுத்த சத்தியத்தை அவங்களுக்குள்ள என்ன செய்ய முடியும், ப்ராப்பரா கொடுக்க முடியும். என்ன செய்யலாம் அதுக்கு? ஒரு கண்டினியூஸ் டாபிக்ல நம்ம பேசலாம். ஓகே ஓகே, கண்டினியூஸ் டாபிக்ல நம்ம ஏரியாவுக்குள்ள மட்டுமா, இல்லாட்டி இங்க? இல்ல, யூத் மீட்டிங்லயே மெசேஜ் ஒரு கண்டினியூஸ் டாபிக்கா வேறவங்க கொடுத்தாலுமே ஒரு டாபிக் செட் பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோட் பத்தியோ சால்வேஷன் பத்தி ஒரு கண்டினியூஸா ஒரு சீக்வன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம பேசினா அது அவங்கள ரிப்பீட்டடா அவங்க மைண்ட்ல கொண்டு போய் சேரும். அதே மாதிரி இப்போ பேசுறது இப்போ வர்ஷிப் லைக் மெசேஜ் கொடுக்கறது மாத்திரம் இல்லாம, இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த மெடிடேட் பண்ற ஹேபிட் எத்தனை பேருக்கு இருக்குன்றது தெரிஞ்சு அந்த ஹேபிட்டை கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட கல்டிவேட் பண்ணணும். சோ இப்ப இந்த வாரம் ஒரு மெசேஜ் கொடுக்கறோம்னா அவங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி, லைக் பைபிள்ல இருந்து ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி கொடுத்து அடுத்த வாரம் அவங்க அதுல இருந்து என்ன கத்துக்கிட்டாங்கன்றத அவங்க கிட்ட இருந்தே நம்ம கேட்கலாம். சோ தட் அவங்க புரிதலை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இது மறுபடியும் பிறந்தவங்களுக்கு இல்லையா? ஓகே, குட். ஆல்வின் என்ன நினைக்கிறீங்க? அவங்க இந்த மெசேஜ் சொல்லி அந்த மெசேஜ் இருக்கையிலேயே நம்ம அவங்கள கமிட் பண்ண சொல்லி சம்திங் அவங்க வாய்நாள் அறிக்கை செய்யும்போது கண்டிப்பா ஒரு நன்மை உண்டாகும். ஸோ அவங்க மறுபடியும் பிறந்த போர்டு போயிட்டு ஸோ திருப்பி போனேன். ஸோ அதுக்கப்புறம் ஸோ ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்குள்ள அவங்க கொண்டு போறதும் ஸோ it would be a best thing. ஓகே, ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இத எப்படி செய்யலான்றத கொஞ்சம் யோசிச்சுட்டு, அதாவது கிரியேட்டிவ் வேல, சரியா? இப்ப நீங்க சொன்ன சஜஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யுங்க, இன்னும் கொஞ்சம் அதை ஃபைன் டியூன் பண்ணணும்னா ஃபைன் டியூன் பண்ணி குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அப்பதான் நம்ம ஆக்ஷனுக்குள்ள போவோம். ஸோ நீங்க உங்களுடைய அதுல நீங்க என்ன விதத்துல ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறத கூட நீங்க போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம ஒரு ஒரு பர்டிகுலர் பீரியட் எடுத்துக்கோம். ஒரு 1 month ஒரு 2 monthsக்குள்ள நம்ம என்ன செய்யலாம், இவங்க எல்லாரையும்
அந்த நிச்சயத்துக்குள்ள, ரட்சிப்பின் நிச்சயத்துக்குள்ள கொண்டு வர்ற ஒரு ப்ராசஸை நம்ம இது பண்ணிட்டு, அப்படி ஆகிறவங்க எல்லாம் அடுத்தது ப்ராசஸ் என்னதுன்னா பேப்டிசம் இல்லையா? ஸோ பேப்டிசம்னா என்னன்றதை நம்ம அதையும் தெளிவாக அவங்களுக்கு சொல்லி தரணும். ஏன்னா பேப்டிசத்தின் மூலமா தான் நமக்கு என்ன செய்யணும்னா பவர் ஆஃப் சின்ன்றது ஒன்று இருக்குது. இன்னொன்று உலகம், மாம்சம், பிசாசுன்னு சொல்லுவோம். உலகன்றது ஒரு சக்தி. ஆண்டவர் சொன்னார், நான் இந்த உலகத்தான் அல்ல, அது போல நீங்களும் இந்த உலகத்தான் அல்லன்றார். ஸோ உலகத்தின் சக்தியிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு உதவி செய்யறதுன்னா பேப்டிசம். சரியா? ஸோ நீங்க உலகத்தினுடைய அந்த ஆதிக்கத்துக்கு கீழே இருந்தாங்கன்னா அவங்க மைண்ட் வந்து ரினியூவே ஆகாது. ஏன்னா அவங்க உலகத்தின்படிதான் சிந்திப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து முக்கியமான ப்ராசஸ். ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா வி கேன் கோ. ஸோ நீங்க என்ன பண்ணலாம், 2 காரியத்தை செய்றீங்க. ஒன்று வந்து இப்போ நான் அந்த சொல்லி கொடுத்த அந்த மெத்தட் படி நீங்க போஸ்ட் பண்ணுங்க மெடிடேஷனை. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நான் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறேனோ இதை நீங்க அந்த குரூப்புக்கு என்ன செய்யணும், நீங்க டிஃப்ரெண்ட் வேலை எடுத்துட்டு போகலாம். யாருக்கு? ஏரியாவில் நடத்துகிற குரூப்ஸ்க்கு. ஸோ நீங்க எல்லாருமே என்ன செய்யணும், அவங்கள இந்த ரட்சிப்பை வந்து உறுதிப்படுத்திடணும். அசம்ஷன்ல நம்ம போயிடக்கூடாது. சரி, உண்மையிலே வந்து சொல்றேன், ஒருத்தன் மறுபடியும் பிறந்துட்டானா ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு அவனுக்கு கண்டிப்பா என்ன செய்யும், இருக்கும். ஆண்டவர் அந்த அன்பு இருக்கும். அந்த அன்பை வந்து நம்ம இன்னும் என்ன செய்யணும், ஆழப்படுத்துறதுக்கு நம்ம உதவி செஞ்சா அவன் கமிட்மெண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா வந்துடுவான். நம்ம கமிட்மெண்ட் சொல்றது வந்து எதை பேஸ் பண்ணி கமிட் பண்ணுவான், அவனுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இல்லையா? தட்ஸ் a motivational force. Love is the motivational force. ஆண்டவரை நேசிக்கிறது தான் நமக்கு மோட்டிவேஷனல் ஃபோர்ஸ். ஸோ அந்த மோட்டிவேஷனல் ஃபோர்ஸுக்கு வராதபடி தடுக்கிறதுனா உலக சிநேகம். ஸோ உலக சிநேகம் இருக்கிறதுனால அவன் ஹார்ட் அதில் ஃபில்அப் இருந்தால் அவனால நேர்வனை நேசிக்க முடியாது, அவன் விரும்பினாலும் செய்ய முடியாது. ஸோ அதில் வர்ற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதை பத்தி யோசிப்போம். வில் டீல் வித் தட். சரியா? அதனால இன்னைக்கு இதோட நான் முடிக்கும்படி நான் விரும்புகிறேன். நீங்க முடிஞ்சா உங்களுக்கு யாருக்காவது வந்து நல்ல நோட்ஸ் எடுக்கிற பழக்கம் இருக்குதுன்னா நீங்க திரும்பியும் என்ன செய்யலாம்னா, நீங்க இப்பயும் எடுத்துருக்கலாம். நீங்க அதை திரும்பியும் கேட்டு கொஞ்சம் ஒரு இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், ஒரு பதில் இப்படி டிஸ்கஷன்ல எடுத்துட்டு போறேன் பாத்தீங்களா? இந்த பேட்டர்ன்ல இஃப் யூ ஆர் ஏபிள் டு கிரியேட் அ லெசன், சரியா பண்ணீங்கன்னா நம்ம இதை யாருக்கு சர்க்குலேட் பண்ணலாம், நெக்ஸ்ட் லெவல் லீடர்ஸ்க்கு, so that they can use that for other groups. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்படி கூட நீங்க திங்க் பண்ணலாம், யோசிங்க. உங்களுடைய ஒப்பீனியன்ஸ், உங்களுடைய இன்புட் கொடுங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ரைட்? யாராவது ஒருத்தர் ஜெபிங்க, நம்ம முடிப்போம். காட் பிளஸ் யூ. ஜெபிங்க. சுந்தன் ஜெபிங்களேன். ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல காலை வேலைக்காய் உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த ஐக்கியத்தை எங்களுக்கு நீர் ஆரம்பித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, நீர் விரும்புகிற வளர்ச்சியை இதன் மூலம் நாங்க அடைய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய ஏரியாவில் இருக்கிற லீடர்ஸும் இங்க கலந்து கொள்கிற நாங்களும் கிறிஸ்து விரும்புகிற வளர்ச்சியை ஆமாண்டவர் இந்த ஸ்பிரிச்சுவல் செஷன்ஸ் மூலம் நாங்க அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. அதை தொடர்ந்து கொண்டு போய் எங்களுடைய பிள்ளைகளுக்கு, ஏரியாக்கள்ல சபையில நடக்கிற வாலிபர் கூட்டங்களுக்கு ஆண்டவரே அதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்கு வேண்டிய ஞானத்தையும் அதற்கேற்ற விதத்தில் அவர்களை நடத்துவதற்கு எங்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் புத்தியையும் கர்த்தர் கொடுத்து நீங்க நடத்துங்க ஆண்டவரே. இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை தொடர்ந்து நாங்க தியானிக்க ஆண்டவரே, அதை குறித்து அதிகமாய் சிந்திக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு உதவி செய்த போதகருக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்து கலந்து கொண்டவர்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் இந்த குரூப் ஆண்டவரை இன்னும் ஏரியாவில் லீடர்ஸை நாங்கள் கண்டுபிடிக்க முடியாத இடங்களில் அவர்களை நாங்கள் கண்டுபிடிக்க ஆமாண்டவர் எங்களுக்கு ஏற்ற நல்ல தலைமைத்துவத்தை ஒவ்வொரு ஏரியாக்களையும் கர்த்தர் ஏற்படுத்தி இந்த குழுவை பெருக செய்யுங்க. ஆமாண்டவரே, உங்களுடைய முழு திட்டமும் பர்பஸும் எங்களுடைய வாழ்க்கைகள்ல நிறைவேற நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. அடுத்த வாரம் சந்திப்போம். நீங்க குரூப்ல நீங்க தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் நம்மளை தொடர்ந்து வழி நடத்துவார். நன்றி. Thank you, Pastor. Praise Lord, praise Lord, praise Lord, praise Lord.